என்ன ஐயா? இல்ல சும்மாதான். சண்முகம் இருக்காரா? அதான் அங்கே இருக்காரு ஐயா. ஐயா சண்முகம் இருக்காரா? அதோ அங்க இருக்காரு. ரொம்ப நன்றி, நான் பாத்துக்கிறேன். ஐயா என்னங்கய்யா? ஒரு நிமிஷம். ஐயா உபேந்திரான்னு ஒருத்தர் இங்க தங்கி இருக்காரா? இருக்காரு. இருக்காரா? எங்க இருக்காரு? என்னங்கய்யா ஏன் இவ்வளவு பதட்டமா கேக்குறீங்க? இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சவரு இங்க இருக்காருன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்க்கலான்னு. இப்ப எங்க அவரு? வெளியில போனாரு, இன்னும் வரல. எப்போ வருவாரு தெரியலையே. என்னங்க ஏதாவது அவசரமா? இல்ல எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் அவரு இங்க தங்கி இருக்காருன்னு இப்ப கேள்விப்பட்டேன், அதான் பார்த்து பேசலான்னு. அவர் வந்த உடனே நான் சொல்லட்டுமா? சரி நான் பாத்துக்கிறேன். சாமி கொஞ்சம் நில்லுங்க. சொல்லுங்க. உபேந்திரா இருக்காரா? அவர் இல்லையே சாமி, எங்கேயோ வெளில போயிருக்காரு. என்ன விஷயம்? அவர் வந்தா நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லணும் சொல்லுங்க. இன்னைக்கு பயணம் இல்ல, நாளைக்கு ஒத்தி வச்சாச்சுன்னு சொல்லுங்க, அவர் புரிஞ்சுப்பாரு. சாமி நீங்க யாரு? உங்க பேர் என்ன? நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்க, அது போதும். ஏம்மா ஆனந்தி, அப்போ நீ சொல்றதெல்லாம்? ஆமா சார், ஜெயிலுக்குள்ள இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்கிரமங்கள் நடக்குது. ரவுடிசம் வெளியில மட்டும் இல்ல சார், ஜெயிலுக்குள்ளே நடக்குது. அதுவும் பொம்பளைகளுக்குள்ளே நடக்குது சார். ஜெயிலுக்குள்ள இருக்க கூலிப்பட அபியை தாக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க சார். ஆமா சார், அபியக்காக்கு வச்ச குறி மிஸ் ஆகி மஞ்சுளா இறந்து போயிட்டாங்க. ஏம்மா அபி சொல்லிதான் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமா சார், என் அக்காவை நான் ஜெயில மீட் பண்ணி பேசினேன். ஜெயில சரோஜாங்கிற கைதி தான் கூட்டாளி கிட்ட பேசினத அக்கா கேட்டிருக்காங்க சார். தனக்கு பின்னாடி மினிஸ்டர் சங்கரபாண்டி இருக்காரு, அவர் சொல்லிதான் எல்லாத்தையும் நான் பண்றேன், பிரச்சனை வந்தா சங்கரபாண்டி காப்பாத்துவாருன்னு அவ சொல்லிருக்கா. என்னம்மா சொல்ற? ஆமா சார், அக்காவை அவங்க குறி வச்சுட்டாங்க. உள்நோக்கத்தோட தான் சரோஜா அக்காவை தொடர்ந்து வம்புக்கு எடுத்திருக்கா. சார் இதை பத்தி நம்ம ஆர்டிக்கல் எழுதணும் சார். ஆமா சார், மஞ்சுளா சாவுக்கு நியாயம் கிடைக்கணும். அரசியல் செல்வாக்கு அக்காவை பலி வாங்கிடக்கூடாது. இதை நம்ம தடுக்கணும். உடனடியே இந்த நியூஸை நம்ம போட்டாகணும். என்ன சார் யோசிக்கிறீங்க? அம்மா, பொதுவா மற்ற பத்திரிகையில இந்த செய்தி எப்படி வந்திருக்குன்னு தெரியுமில்ல? மஞ்சுளாங்கிற கைதி வயித்த வலியால தற்கொலை பண்ணிட்டான்னு வந்திருக்கு. நாம மட்டும் இந்த மாதிரி போட்டா அதுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லிட மாட்டாங்களா? அதுவும் இல்லாம நீ அபியோட தங்கச்சி வேற, இது சரியா வருமாமா? ஏன் சார், மத்த பத்திரிகையில அப்படி வந்ததுக்காக நாமளும் அப்படி போட்டுற முடியுமா? அப்புறம் அந்த பத்திரிகைக்கும் நம்ம பத்திரிகைக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு இல்லம்மா சார், எழுதுறது யாருன்னு பாக்காதீங்க, எழுதுற விஷயம் என்னன்னு பாருங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த சங்கர பாண்டியனை பத்தி. இல்லம்மா, அவருக்கு என்ன சார், அரசியல் செல்வாக்கு உள்ளவர்னு சொல்ல போறீங்களா? சார், பத்திரிகைக்கு கருத்து சுதந்திரம் அவசியம் இருக்கணும் சார். அப்படி இல்லாம போனா அது ஜனநாயகத்தோட 4வது தூணா இருக்காது. அந்த ஒரு தூண் சரிஞ்சு விழுந்தா போதும், ஜனநாயகங்கிற கட்டிடமே விழுந்துடும். அம்மா, உன்னோட உணர்வுகள் எனக்கு புரியுது. ஆனா எல்லா பத்திரிகைகளும் அதை தற்கொலைன்னு எழுதும்போது நாம மட்டும்... சார், யார் வேணா எப்படி வேணா எழுதிட்டு போட்டோம். ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, நாம அதை எழுதுவோம் சார். சார், இந்த மஞ்சுளா சாவ்ல இந்த மாதிரி சந்தேகங்களும் கேள்விகளும் இருக்குன்னு சொல்லி நாம ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணுவோமே. சார், இதுக்கு பின்னாடி மினிஸ்டரும் ஆதி இருக்காங்கன்னு அந்த சந்தேகத்தை நம்ம எழுப்புவோம் சார். சார், எங்க 2 பேரோட நேர்மையில உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நிச்சயமா இருக்குமா? அப்ப இந்த விஷயத்தை நீங்க போடுங்க சார். நிச்சயமா இதனால எந்த பிரச்சனையும் வராது. ஓகேம்மா, உங்க 2 பேருடைய வார்த்தைக்காக நான் இதை பப்ளிஷ் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
அப்படியா? நான் பாத்துக்கிறேன். அதோ அவரே சார். வந்துட்டாரு. உங்களை தேடி தான் ஆசிரமத்துக்கு போயிட்டு வரேன். அதான் இப்போதான் உங்க வைஃப் சொன்னாங்க. என்ன விஷயம் டேவிட்? வாங்க சொல்றேன். ஆ, என்ன விஷயம் டேவிட்? சார் நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் சார். சிலோன்ல இருக்காரு அந்த கணேசலிங்கம். ஆ. குழந்தை இன்னும் ரெடி ஆகலன்னு சொன்னார் சார். நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். ஓ, அங்க போய் வெயிட் பண்ண முடியாது இல்லையா சார்? என்ன சார் ஏதோ டென்ஷனா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல இனிமே ஆசிரமத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கும். இன்னைக்கு மட்டும் உங்க வீட்டில் நான் தங்கிக்கலாமா? சார் இவ்வளவுதானா சார்? தாராளமா தங்கிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ டேவிட். ஓகே சார். நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. என்னாச்சு சார்? டேவிட், அங்க பின்னாடி ஒரு எல்லோ செக் ஷர்ட் போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கா பாருங்க. ஆமா, ஏரியாவுக்கு புதுசா இருக்கானே. யார் சார் அவன்? அவன் ரொம்ப பிரச்சனையான ஆளு. அவன் சென்னையில இருந்தா இங்க எப்படி வந்தான்னு தெரியல. நான் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். என்ன அவனை பண்ணணும்? மிரட்டி எப்படியாவது அனுப்பிச்சிடுங்க. உங்களுக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனையா சார்? நீங்க வாங்க சார், அவனை கவனிச்சிடலாம். டேவிட், அதெல்லாம் வேண்டாம். அவனுக்கு நான் இங்க இருக்கிறதே தெரியக்கூடாது. எப்படியாவது மிரட்டி அவனை அனுப்பிச்சிடுங்க. என்ன? சரி சரி சார். ஏய், யார் நீ? என்ன வேணும் உனக்கு? நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? யோ, நான் கேட்டதுக்கு முதல் பதில் சொல்லியா? இது ஏன் ஏரியா, இங்க எதுக்கு வந்துக்கிற? இல்ல, இங்க ஒரு கட்டுமரம் மாத்தி ஒரு விஷயமா வந்தேன். அப்படிலாம் இங்க வரக்கூடாது. யாரும் அதெல்லாம் மாத்தி விட மாட்டாங்க. போ போ. யோ, என்னையா பார்த்துனுக்குற? இது மோசமான ஏரியா. முதல்ல கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏங்க, நான் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன். நீங்க எதுக்காக துரத்துறீங்க? ஏய், என்னைய கேள்வி கேக்குறியா? போ போ, நின்னா பிரச்சனை ஆயிடும். கிளம்பு கிளம்பு கிளம்பு. போயா. சரி. போ. ஐயா, இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? எல்லா பேப்பரையும் பார்த்துட்டேனையா? பராசக்தி பேப்பர் பாத்தீங்களா? என்னது பராசக்தியா? யோ, அதெல்லாம் ஒரு பேப்பராயா? அதான் நம்ம வாங்குறது இல்லையே. இல்லைங்கய்யா, உங்களை பத்தி இதுல தப்பா போட்டிருக்கு. என்னது தப்பாவா? ஹலோ சங்கரபாண்டியன் சார், ஆ, என்ன பராசக்தி பத்திரிகையில உங்களை பத்தி இப்படி எழுதியிருக்காங்க? என்ன சார் நீங்க பராசக்தி பத்திரிகை எல்லாம் படிக்கலாமா? அட என்ன சார் நீங்க விஷயம் இல்லாம எழுதியிருப்பாங்க. சார் அவ்வளவும் பொய் சார். அது அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது சார். அப்படியா? ஆமா, அவனுங்க எப்பவும் இப்படிதான் எழுதிட்டு இருக்கானுங்க சார் அதுல உங்களை பத்தி சார். அதெல்லாம் பொய் சார். வைங்க சார், அதெல்லாம் நம்பாதீங்க, வைங்க. யோ, அத படிச்சவனுங்களாம் இங்க வந்து நிக்க போறானுங்க. எவனையும் உள்ள விடாத. போயா, போய் பாத்துக்க போ. சரிங்கய்யா. ஹலோ. என்ன சார் பராசக்தியில உங்களை பத்தி இப்படி போட்டிருக்காங்க? யோ, ஊர்ல எவ்வளவு நல்ல பத்திரிகை இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அந்த பத்திரிகை படிக்கிற? அதெல்லாம் பொய்யா, நம்பாத. எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்பாத. வை போன. ஹலோ. ஐயோ கடவுளே, நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? நமக்கு அரசியல் பண்றதுக்கே நேரம் இல்ல. உங்களுக்கு தெரியாத என்ன பத்தி? அதெல்லாம் நம்பாதீங்க. எதுக்கு அந்த மாதிரி பத்திரிகை எல்லாம் வாங்கி படிக்கிறீங்க? வைங்க போன. என்னங்கடா அது இடம் எடுக்கிறானுங்க? ஊர்ல எவனுக்கு வேற வேலையே கிடையாது போல இருக்கு. எல்லாவனும் பேப்பரை படிச்சுட்டு இதை ஒரு கடவு மாதிரி வச்சுக்கிட்டு விசாரிக்கிறானுங்க. ஐயா, என்னையா?
வாசல்ல ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னவா? உங்களை பார்க்கணுமா? ஏற்கனவே தாலி அத்துட்டானுங்களா, இன்னும் வேண்டி கிடக்க போ சொல்ல அவங்கள. உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணுமா? அவனுக்கு யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? ஐயா, பத்திரிகைக்காரங்க, நாம அவங்கள பகைச்சிக்க கூடாது. அவங்க தயவு நமக்கு தேவைப்படும். என்னையா இந்த அரசியல்வாதிகளே தேவையில்ல போல இருக்க, இவனுக்கு தொல்லை தாங்க முடியலையே. போ போ. மினிஸ்டர் வந்துட்டாரு. வணக்கம் வணக்கம். பத்திரிகைக்காரர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம். சார், இந்த ஜெயில் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் பத்திரிகையை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த பொண்ணோட மரணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நான் என்ன சொல்ல முடியும்? காவல்துறை தான் சொல்லணும். ஜெயில இந்த மாதிரி நடந்ததால ஜெயில் அதிகாரி தான் விளக்க சொல்லணும். மற்றபடி பத்திரிகைக்காரங்க நீங்க தான் சொல்லணும். இந்த விஷயத்துல உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதாவும் பின்னணியில நீங்க இருக்கிறதாவும் ஒரு செய்தி உலாவதே சார். நானும் அதை படிச்சேன். ரொம்ப அவதூறான ஒரு செய்தி. ஜெயில ஒரு சம்பவம், யாரோ ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிருக்கு. ரொம்ப வருத்தமான செய்தி. இதுல போய் எனக்கு சம்பந்தம் இருக்குன்னா அது எவ்வளவு அபத்தம். அதை எழுதின ரிப்போர்ட்டர் அவர் பத்திரிகையில வேலை செய்யறதை விட சினிமாவுக்கு கதை எழுத போலாம். அங்க அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அந்த செய்தி தப்புன்னு நீங்க மறுக்கிறீங்களா? இத பாருமா, பராசக்தின்னு ஒரு பத்திரிகை மட்டும்தான் இப்படி எழுதியிருக்கு. மத்த எல்லா பத்திரிகைகளும் அந்த சம்பவம் தற்கொலைன்னு தானே எழுதியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாதா? சோ அந்த செய்தி தப்புன்னு சக பத்திரிகைகளே ஒத்துக்கிட்டு இருக்கு. எனக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த நான் மறுக்கிறது எனக்கு அனாவசியம் நினைக்கிறேன். அந்த பத்திரிகை என்ன அவதூறு செஞ்சிருக்கு, அந்த பத்திரிகை மேல மான நஷ்ட வழக்கு போட போறேன். வேற என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இது பொய் பொய் பொய், பொய்யை தவிர வேற எதுவும் இல்ல. உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சார் வணக்கம் சார். அடடே, வாங்க சார் வாங்க. வரவேற்பு என்ன வேண்டி கிடக்கு? பண்றதெல்லாம் பண்ணிடுவீங்க, பத்திரிகையில கண்ணா பின்னா எழுதுவீங்க, நேர்ல பார்த்தா வாங்க வணக்கம். ப்ளீஸ் சார், எதுக்காக டென்ஷன் ஆறீங்க? உட்காருங்க சார். குடிக்காதா கொண்டாடட்டுமா? ஆசிட் இருக்கா? ஒரு கிளாஸ் குடு. ஏற்கனவே வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. ப்ளீஸ் சார், கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏயா, ஜெயில என்னமோ நடந்திருக்கு. வயிற்று வலி தாங்காம எவ்வளவு ஒருத்தி மருந்து குடிச்சு செத்துருக்கா. அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் மந்திரி சபையில உட்காந்து மக்களுக்கு பணி செஞ்சுட்டு இருக்கேன். என்ன கொண்டு போய் எதோட லிங்க் பண்றது ஒரு விவசாய வேணா? சாரி சார், ரொம்ப நம்பிக்கையான சோர்ஸ் மூலமா எங்க ரிப்போர்ட்டருக்கு கிடைச்ச தகவல், அதான் பப்ளிஷ் பண்ணோம். என்னது நம்பிக்கையான சோர்ஸ் மூலமா அந்த தகவலா? இத பாரியா, 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச எம்பி, 300 எம்பிக்கள் ஆதரவோட இருக்க மந்திரி நான் சொல்றேன், நீ தப்பான நியூஸ் போட்டிருக்க, மறுப்பு போடு. தப்பான நியூஸ் போட்டேன்னு ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டு மன்னிப்பு கேளு. சார் அது எப்படி சார்? அது அப்படிதான்யா. இது என் இமேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு நான் ஜனங்க மத்தியில ஓட்டு கேட்டு வெளியில போவேனா? ஜனங்க என்ன துரத்த மாட்டாங்க. நீ பாட்டுக்கு எழுதிட்ட, என்னோட பொலிட்டிக்கல் கேரியர் என்ன ஆறுது? உங்க பொலிட்டிக்கல் கரியர் மேலயும் உங்க பதவி மேலயும் அவ்வளவு ஈடுபாடு இருந்தா ஏன் இந்த மாதிரி தப்பான காரியத்துல ஈடுபடுறீங்க? தவார், ஏற்கனவே உனக்கு எனக்கு ஆகாது. நீ எதுக்கு இதுல தலையிடுற? இந்த நியூஸ கலெக்ட் பண்ணதே நான் தான். நீங்களும் ஆதியும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், நான் ரொம்ப துள்ற. டேய், அந்த பேப்பர் எல்லாத்தையும் குடுறா. பாரு, இத்தனை பத்திரிகையில ஒரு பத்திரிகையாவது என்ன பத்தி எழுதியிருக்கா? உங்க பத்திரிகை மட்டும் தான் என்ன சம்பந்தப்படுத்தி எழுதியிருக்கு. மத்த பத்திரிகைகளை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நீங்க தைரியமான ஆள்னா ஏன் பயப்படுறீங்க? நேர்மை இருந்தா எதுக்கு நடுங்குறீங்க? உண்மையை ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? எதுக்கு கோழை மாதிரி இங்க வந்து கூச்சல் போடுறீங்க? என்னது கோழையா? யாரு? நானா? ஆமா, நீங்க தான். வேற யாரு? ஏய், யார்கிட்ட என்ன பேசுற? நான் ஒன்னு கேக்குறேன். நான் பண்ணதாகவே இருக்கட்டும். ஜெயிலுக்குள்ள நடந்த அத்தனைக்கு நான் தான் காரணம்னே வச்சுக்கோ. அதுக்காக நீ எழுதிருவியா? மினிஸ்டர்ங்கிற ஒரு பயம் வேணா? ஒரு மரியாதை வேண்டாம்? யோ, நீ பத்திரிகை நடத்தணுமா வேணாமையா? என்ன மாதிரி ஒருத்தரை பகிச்சுக்கிட்டு நீ பத்திரிகை நடத்திடுவியா? என்னையா நினைச்சிட்டு இருக்க? இத பாருங்க, ஏன் இவ்ளோ சீப்பா நடந்துக்கிறீங்க? உங்க பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அத மறந்துடாதீங்க. அத பத்தி நீ பேசாத. என்ன காப்பாத்திக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ ஒழுங்கா நடந்துக்கலனா தொலைச்சு என்ன பகிச்சுக்கிறது நல்லதுல சொல்லிட்டேன். ஏன் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவனா? தபார், நான் இருக்கிற பதவி என்ன தடுக்குது? இல்ல அவ்வளவுதான். நான் பிறக்கும் போதே வன்முறையோட பிறந்தவன். நான் ஈவி இறக்கமே பார்க்க மாட்டேன். நீ பொம்பளை, அதான் யோசிக்கிறேன். இல்ல நாரா கிழிச்சிருவேன். வாங்கடா. அங்கிள், அங்கிள், வாங்க மாப்ள. படிச்சீங்களா அங்கிள்? அந்த நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸை படிச்சீங்களா? படிச்சேன் மாப்ள. இடியட்ஸ்,
மானத்தை வாங்கியிருக்காங்க அவங்க மாப்பிள எதுக்கு இப்ப டென்ஷன்? அந்த பத்திரிகையில் அப்படி வந்ததுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஏன்னா ஆனந்தி அதுல வேலை செய்யறா. இப்ப என்னதான் பண்ணலாம் அங்கிள்? எல்லாம் பண்ணியாச்சு மாப்பிள. அந்த ஆபீஸுக்கு போய் அந்த எடிட்டரை மிரட்டி உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துட்டேன். மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லியிருக்காரு. அநேகமா நாளைக்கு காலைல மன்னிப்பு வரும் அந்த பத்திரிகையில. ஹலோ, என்னது? ராஜினாமா செய்யணுமா? யார் சொன்னது? உயர்மட்ட குழுவா? ஐயா ஐயா ஐயா, என்னையா அது அநியாயம்? ஐயோ இல்லையா, தப்பான தகவல். நம்பாதீங்கயா. சொன்னா கேளுங்க. கடவுளே, நம்பாதீங்க. என்ன அங்கிள், என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? பார்ட்டி ஹெட் ஆபீஸ்ல இருந்து போன். என்ன உடனே ராஜினாமா பண்ண சொல்லி சொல்றாங்க. என்ன அங்கிள், என்ன காரணமா? ஒரே குழப்பமா இருக்கு மாப்ள. புரியவே இல்ல. ஏதேதோ சொல்றாங்க. சீடிங்கிறாங்க, கேசட்டுங்கிறாங்க. ஒரு அளவும் புரியல மாப்ள. நேர்ல போய் தான் விசாரிக்கணும். எனக்கு ஒரே தடதடன்னு வருது மாப்ள. என்ன பண்றதுன்னே தெரியல மாப்ள. அங்கிள் நீங்க உட்காருங்க. அங்கிள் இங்க வந்து உட்காருங்க. அங்கிள். டேய் சிவா, மாத்திரை எடுத்துட்டு வாடா. சிவா சார், சிவா மாத்திரை எடுத்து வா, சீக்கிரம் சீக்கிரம் சார். அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். சீக்கிரம் எடுத்துட்டு வா. இது வந்துட்டேன் சார். ஐயா, இந்த சிடி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. யாரா கொடுத்தது? யாருன்னு தெரியலையா. ஒருத்தர் வந்தாரு, அவசரமா கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி, நீங்க போங்க. அது என்னன்னு பாருங்க மாப்ள. இத பாரியா, 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்ச எம்பி, 300 எம்பிக்கள் ஆதரவோட இருக்க மந்திரி நானு. நான் சொல்றேன், நீ தப்பான நியூஸ் போட்டிருக்க. மறுப்பு போடு. தப்பான நியூஸ் போட்டேன்னு ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டு மன்னிப்பு கேளு. இது என் இமேஜ் சம்பந்தப்பட்ட விஷயம். நாளைக்கு நான் ஜனங்க மத்தியில ஓட்டு கேட்டு வெளியில போவேனா? ஜனங்க என்ன துரத்த மாட்டாங்க? நீ பாட்டுக்கு எழுதிட்ட. என்னோட பொலிட்டிக்கல் கேரியர் என்ன ஆறுது? ஏய், யார்கிட்ட என்ன பேசுற? நான் ஒண்ணு கேக்குறேன். நான் பண்ணதாகவே இருக்கட்டும். ஜெயிலுக்குள்ள நடந்த அத்தனைக்கு நான் தான் காரணம்னே வச்சுக்கோ. அதுக்காக நீ எழுதிருவியா? மினிஸ்டர்ங்கிற ஒரு பயம் வேணா? ஒரு மரியாதை வேண்டாம்? யோ, நீ பத்திரிகை நடத்தணுமா வேணாமையா? என்ன மாதிரி ஒருத்தரை பகிச்சுக்கிட்டு நீ பத்திரிகை நடத்திருவியா? என்னையா நினைச்சிட்டு இருக்க? என்ன காப்பாத்திக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ ஒழுங்கா நடந்துக்கலனா தொலைச்சு என்ன பகிச்சுக்கிறது நல்லதுல சொல்லிட்டேன். நான் இருக்கிற பதவி என்ன தடுக்குது? இல்ல அவ்வளவுதான். நான் பிறக்கும் போதே வன்முறையோட பிறந்தவன். நான் ஈவி இறக்கமே பார்க்க மாட்டேன். நீ பொம்பளை, அதான் யோசிக்கிறேன். இல்ல நார கிழிச்சிருவேன். ஜாக்கிரதை. வாங்கடா. ஐயோ, போச்சே, எல்லாமே போச்சே. இனிமே நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே மாப்ள. எல்லாமே போச்சே. என் பதவி போச்சு. என்னோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போச்சே மாப்ள. அமைதியா இருங்க ப்ளீஸ். எப்படி அமைதியா இருக்கிறது? இப்படி பண்ணிட்டாங்களே படுபாவி பசங்க. நான் என்ன பண்ணுவேன் மாப்ள? ப்ளீஸ் ரிலாக்ஸ் அங்கிள், ப்ளீஸ். மாப்ள, ஏதாவது பண்ணலாம் அங்கிள். என்னத்த பண்றது? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இல்ல அங்கிள், நீங்க வாங்க வாங்க அங்கிள். நம்ம கிட்ட ஆள் இருக்காங்க, வாங்க. நீங்க வாங்க அங்கிள். நீங்க அப்செட் ஆகாதீங்க அங்கிள், வாங்க. இல்ல மாப்ள, எல்லாம் போச்சு மாப்ள, எல்லாம் போச்சு. அங்கிள், ஏதாவது பண்ணலாம் அங்கிள். ஏதாவது பண்ணுவோம், கவலைப்படாதீங்க அங்கிள்.